ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் திவாகர். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கேமுக்குள்ளே வரோம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு அதாவது இன்னொரு 18 மணி நேரத்தில் இந்த ஈவெண்ட், அதாவது இந்த சீசனே முடிய போகுது. ஸோ இந்த டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 99 ரூபாய்க்கு கோல்டு பாஸ் தராங்க. நார்மலாக இந்த கேமில் நான் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப நாளாக கேம் விளையாடாமல் என்னுடைய பேஸஸ் எல்லாமே ஒரு மாதிரி வீக் ஆனதுனால, சரி ஒரு 99 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஒரு 7-8 புக் ஆஃப் பில்டிங்கு, புக் ஆஃப் ஃபைட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸோ எக்ஸட்ரா ஸோ நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வேலை. அதோடு நமக்கு ஒரு கிராண்ட் வார்டன் ஸ்கின்னு கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மனசில் வச்சு ஸோ 99 ரூபா தானே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியாச்சு. லாஸ்ட் டே ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய தேவையே படாது. பட் ஸ்கின்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கெலிட்டன் வார்டனுடைய ஸ்கின்னை நான் அன்லாக் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு வேஸ்ட்டு. ஸோ இதுவுமே வேஸ்ட்டு தான். நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 18 ஹவர்ஸ்க்கு நம்மளால் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. அதே போல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யாருன்னே தெரியல ஒரு புது கேரக்டரு, அது வந்து இந்த கோல்டு பாஸ்க்கு மட்டும் அன்லாக்கக்கூடிய கேரக்டர் தான். ஸோ இதில் என்னென்ன ரிவார்ட்லாம் வர்த்து அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ நிறையா ரிவார்ட்ஸ் நமக்கு அன்வான்ட் தான். ஏன்னா லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால 40 ரிவார்டில் நமக்கு ஒரு 15-20 ரிவார்டு வேஸ்ட்டு தான். மற்ற எல்லாத்துக்குமே நான் ஜெம் வாங்கிக்கலாம். ஸோ ரூயின் ஆஃப் கோல்டு, ரூயின் ஆஃப் எலிக்சர்லாம் தனியாக எடுத்தாலே நமக்கு 90 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு இந்த கோல்டு பாஸோடு சேர்ந்து வரும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லணும். 40 ரிவார்டில் நமக்கு ஒரு 20 ரிவார்டு, இது எல்லாமே குப்பை கணக்கு தான். இப்போ நமக்கு மற்றது எல்லாத்துக்குமே ஜெம் வரும். ஒரு 7-8 ரிவார்டு தான் கொஞ்சம் வர்த்தான ரிவார்ட்ஸாக இருக்கும். மற்றது எல்லாமே நமக்கு சோகால்டு குப்பை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி ரூயின் ஆஃப் கோல்டு எடுத்தேன். ஸோ இப்போ ரூயின் ஆஃப் எலிக்சர் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு 2 வந்து நமக்கு வர்த்தான ப்ராடக்ட் கிடச்சிருக்குது. ஸோ இது அப்படின்னு பார்க்கும்போது ரூயின் ஆஃப் ஸ்பெல்லை எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் புக் ஆஃப் ஸ்பெல்லை எடுக்காதீங்க, புக் ஆஃப் ஃபைட்டிங் எடுக்கலாம். ஸோ இருக்கிற இது வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த புக் ஆஃப் ஹீரோஸ்க்கு நான் ஜெம்மை கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதை நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. தனியாக எடுத்திங்கன்னா அது 400 ரூபா வரும். அதாவது 400 ஜெம்மு கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் 18 ஹவர்ஸ் இருக்குது. நீங்கள் கேம் விளையாடி இருக்கிறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் எனக்கு புத்தியே வந்து நான் அதை ஸ்பெல் புக்கு வாங்காமல் இருக்கேன். ஸோ இதையுமே நான் எதுவுமே பண்ணல. கேமை ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லி நான் அப்படியே விட்டாச்சு. மேக்ஸிமம் ஏன்னா நான் திருப்பணும் அடுத்தது எப்போ கேமுக்குள்ளே வருவேன் எனக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கான்ஷியஸாக ஜெம்மாக மாற்றி விட்டேன். பட் இந்த புக் ஆஃப் பில்டிங் என்னால் ஜெம்மாக மாற்ற மனசு வரல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புக் ஆஃப் பில்டிங்க்கு மட்டும் ஸோ ரூயின் ஆஃப் கோல்டு, ரூயின் ஆஃப் எலிக்சர்லாம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த புக் ஆஃப் பில்டிங்கு இல்லாட்டி புக் ஆஃப் ஃபைட்டிங் நம்ம உள்ளே போய் வாங்குறதுக்கு பார்க்கலாம். முதல் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரூயின் ஆஃப் கோல்டு. ஸோ ரூயின் ஆஃப் கோல்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறதுலே அதிக வேல்யூ இருக்கக்கூடிய பில்டிங் எதுன்னு பார்த்து ஸோ அந்த பில்டிங்கை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி புக் ஆஃப் பில்டிங்கை யூஸ் பண்ணி அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ மல்டி ஆர்ச்சரை வந்து 4th லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஸோ புக் ஆஃப் பில்டிங்கை கொடுத்து அந்த மேக்ஸ் லெவல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிசர்ச்சுக்கு புக் ஆஃப் ஃபைட்டிங் ஸோ அதை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ எந்த ட்ரூப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் அட்டாக் தான், அந்த ரூட் ரைடர் அட்டாக் தான். ஸோ ரூட் ரைடரை நம்ம மேக்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற 3 மில்லியன் எலிக்சரை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூயின் ஆஃப் எலிக்சர் யூஸ் பண்ணி நாம் நம்மளுடைய ரூட் ரைடரை மேக்ஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ட்ராகன் யூஸ் பண்ணலாமா இல்லாட்டி இந்த எலக்ட்ரோ டைட்டன் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் லக்கிலி எனக்கு ரூட் ரைடர் மாற்றணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை நான் மேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அதுதான் என்னுடைய மெயின் அட்டாக் அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணலான்னு இருக்கேன். இன்னொரு புக் ஆஃப் ஃபைட்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ரூட் ரைடரை நம்ம மேக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் நம்மக்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஹீரோஸை நம்ம பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு 3 டேஸில் நான் என்னுடைய ஆர்சியை 3 லெவல் போட்டேன். 50 இருந்துச்சு, இப்போ 54 லெவல் போட்டாச்சு. ஸோ இப்போ அவனை 55வது லெவல் போட்டோன்னா ஸோ அந்த பையன் மேக்ஸ் ஆகிடுவான், அந்த பொண்ணு மேக்ஸ் ஆகிடும். ஸோ கிங்கு, குயினு, வார்டன், அதுக்கப்புறம் இந்த டியூக்கு, ட்ராகன் டியூக்கு, இன்னும் வந்திருக்கிற புது ஹீரோஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆர்சி தான் என்னுடைய மெயின். ஸோ ஆர்சி அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு அட்டாக் போகவே முடியாது அப்படிங்கிறதுனால நான் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவளை நான் மேக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் நம்ம அதுலேருந்து எடுக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பில்டர் போர்ஷனும் ஒரே ஒரு புக் ஆஃப் பில்டிங்கும் நம்ம எடுக்காமல் இருக்கோம். ஸோ அது 2த்துக்குமே இப்போது நம்ம கொஞ்சம் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ 9 மில்லியன் கோல்டுக்கு இது இப்போது 7:30க்கு IPL ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் வேண்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ இருக்கிற காப்ளின்ஸை யூஸ் பண்ணி 21 மில்லியன் கோல்டு ரெடி பண்ணி ஸோ நம்மளோட ரீகார்ட் ஜெட் கேனனை 21 மில்லியன் கொடுத்து அப்கிரேட் பண்ணி நம்மளுடைய புக் ஆஃப் பில்டிங்கை பயன்படுத்தி அவனை மேக்ஸ் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு பாஸில் இருக்கக்கூடிய புக் ஆஃப் பில்டிங்கை எடுத்தாச்சு. ஸோ இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு ரூயின் ஆஃப் பில்டர் போர்ஷன் தான். கண்டிப்பாக அவனை எடுத்தே ஆகணும். ஸோ இருக்கிற சின்ன சின்ன பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையுமே பக்காவாக அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு பில்டர் பூஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோல்டு பாஸில் இருக்கிற பில்டர் பூஸ்ட்டை எடுத்துடலாம். ஸோ அந்த பில்டர் போர்ஷனை நம்ம வெற்றிகரமாக ஒன்று யூஸ் பண்ணிட்டு இன்னும் நம்மக்கிட்ட 4 இருக்குது. ஸோ இவனையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 5மே நமக்கு வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. வர்த்து தான். 99 ரூபா கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ரிவார்ட்ஸுமே நமக்கு வர்த்து தான். பட் இதுக்கு உண்டான டைம் தான் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ இவனை தான் புதுசாக எடுத்துருக்குறோம். ஸோ கோல்டு பாஸுக்கு மட்டுமே அன்லாக் ஆகக்கூடிய ப்ரஸ்பெக்டர் ஏதோ ஒரு பேர் இவன். ஸோ நம்ம பண்ண இதை அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இவனை பண்ணிக்கலாம். லக்கிலி நமக்கு ஒரு கிராண்ட் வார்டன் ஸ்கின்னு கிடச்சிருக்குது. ஸோ அந்த கிராண்ட் வார்டன் ஸ்கின்னை நம்ம மெயினாகவே வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த ஒரு ஸ்கின்னு நமக்கு ஏகப்பட்ட அந்த புக் ஆஃப் ரூயின் ஆஃப்னு சொல்லிட்டு நிறைய கிடச்சிச்சு. 99 ரூபாய்க்கு போதும். ரொம்ப நாளாக கேம் விளையாடாமல் கொஞ்சம் ஒரு மாதம் 15 நாள் விளையாடாத கேமை ஸோ ஒரே நாள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆச்சு. IPL ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுமே ஜூன் மந்த் அப்டேட்டுடைய வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பாய்.